இமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நிலைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நிலைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவரிபடி. குட் மார்னிங் ஃபாதர். மார்னிங். இந்த ஊடகத்தின் மூலமாக திருப்பலியில் நாம் பங்கு பெறுகின்றோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்றைய நாளில் கூடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய நவநாளுக்கு நாம் செல்லுவோமாக. கூடியிருப்பதுங்கள் புரியும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக பரிந்து பேசும். புதுமைகள் பல புரிய இறைவனின் அருள் பெற்ற புனிதரை உமது திருத்தலத்தில் இறைவனின் அருளாடி வந்திருக்கும் எங்கள் மன்றாற்றுகளுக்கு செவிசாய்த்து எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தையை சிலை கருத்தில் இருந்து பாக்கியம் பெற்ற புனிதரை, துன்பப்படுவோருக்கு துணையாக நிற்பவரே, ஏழைகளை ஆதரிப்பவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இதோ உமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடன் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்க போகும் அல்லது கேட்டிருந்த விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து மன்றாடி எங்கள் துயரத்தையும் கவலையும் பயந்து. மகா பேறு பெற்ற புனிதரை, நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் தேவைகளுக்காக பரிந்து பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். துன்பத்தால் வருந்தும் எங்களின் துயரை நீக்கும். அமைதியின்றி அடையும் எங்களுக்கு அமைதித்தார். உம்மை நம்பி வந்து எங்களை கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். சகோதரரே, இறைவன் புனிதர்கள் வழியாக அருள்வரங்களை பொழிகிறார். கோடி அற்புதர் என பெயர் பெற்ற புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நம் மீது ஏராளமான நன்மைகளை பொழிய ஜெபிப்போம். எங்களின் வறுமை துன்பம் நீக்கி நாங்கள் அனைவரும் சமுதாயத்தில் ஜாதி மத மொழி வேறுபாடின்றி சகோதரர்கள் போல் வாழ்க்கை நடத்த எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் நிலவவும் நாங்கள் அனைவரும் ஒருவர் ஒருவரின் குற்றங்களை சகித்து குடும்ப சமாதானத்திற்காக பாடுபடவும் அவரவர் அந்தஸ்தின் கடமைகளை நிறைவேற்றவும் வேண்டி உதவியை தந்திரட வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். இந்த நாளில் பங்கு கொள்ளும் இளைஞரும் இளம் பெண்களும் தீய நண்பர்கள் உறவால் தங்கள் வாழ்வை பாழாக்காமல் இறைவன் தங்களுக்கு காட்டும் வாழ்வின் நிலைகளை தெரிந்து கொண்டு வாழ தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். உமது அருள் நாடி வந்திருக்கும் எங்களின் மனநோயையும் உடல் நோயையும் போக்கி நாங்கள் உமது திருவுள்ளத்தால் நல்ல உடல் நலமும் மன அமைதியும் பெற வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவர்களாகி நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்கள் நல்வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாக விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொரு தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். யாரெல்லாம் திருமண நாளை அனுசரிக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வேலை வாய்ப்புக்காக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், பட்டதாரிகள், இன்னுமாக குழந்தைகள் ஆன்லைன் மூலமாக தேர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகளும் வாலிப பிள்ளைகளும் தங்களுடைய தொழிலுக்காக, தங்களுடைய வருமானத்திற்காக, இன்னுமாக மரித்த ஆன்ம இலைப்பாற்று பெறுவதற்காக ஆன்மாக்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், மணி ஓசை கேட்கப்பட வேண்டும். இந்த கொரோனா என்ற தொற்று வியாதியானது தேசத்தை விட்டு அகல வேண்டும். நாம் ஜெபிப்போம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோனியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஓ புதுமை வல்லலே, இறைவனிடம் வல்லமையுடன் பரிந்து பேசுகிறவரே, நாங்கள் உமது திருத்தலத்திற்கு நம்பிக்கையுடன் வந்து விரும்பி கேட்கும் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தருளும்.
ஓ மகிமை பொருந்திய புனிதரை, நாங்கள் கேட்டது எங்கள் வாழ்வுக்கு நல்லதல்ல என்றால் எங்கள் நல்வாழ்வுக்கு தேவையானது ஒன்றை இறைவனிடமிருந்து பெற்றுத் தருளும். நன்றி அறிதல். எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலவ செய்து நாங்கள் இறைவன் அருளையும் ஆசிரியும் பெற்று அவரது அன்பு மக்களாக மகிழ்ச்சியுடன் வாழ துணை புரிந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உடல் உள்ளம் ஆன்ம நோய்களை குணமாக்கி எங்களுக்கு உடல் வலிமையையும் ஆன்ம அமைதியும் மீட்பையும் அளித்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் துன்ப துயரத்தை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து நல்ல வழியை காட்டி கிறிஸ்துவ விசுவாசத்தில் நாங்கள் தளர்ச்சி உறாமல் மகிழ்ச்சியுடன் வாழ அருள் புரிந்ததற்காக நாம் அடைந்த அனைத்து நன்மைகளுக்காக மௌனமாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம் நன்றிதலை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படி புனித அந்தோனியார் வழியாக மன்றாடுவோம். மகிமை பொருந்திய புனித அந்தோனியாரே, விசுவாசிகளுக்கு ஆறுதலை, உமது பக்தர்களாகிய எங்களின் வேண்டுதலை கேட்டருளும், உமது வழியாக வரங்களை எங்களுக்கு அளித்த இறைவனுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றியை தெரிந்து கொள்கிறோம். இறைவனுக்கு உகந்த அன்பு மக்களாக நாங்கள் எப்பொழுதும் வாழ புரியும். இவ்வுலக வாழ்வு நினைத்த பின் இறைவனோடு எந்நாளும் பாக்கியத்தை எங்களுக்கு அளித்தருளும். நோயாளிகளுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் துயரத்தில் இருக்கக்கூடிய இந்த நோயாளிகளுக்காகவும் அவர்களை பராமரிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நோயால் வருந்தும் ஊழியர்களை பாரும். நீரே எங்கள் மீட்பர், எங்கள் நோய்களை போக்கவல்லவர். உமது பரிசுத்த ஆவியின் அருளால் எங்களை குணமாக்கியருளும். அன்பு தந்தையே, உமது இரக்கத்தினால் நாங்கள் விரைவில் குணமடையும்படி கருணையுடன் புரிவீராக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, 54வது உலக தொடர்பு நாட்களை இதோ இந்த வாரம் நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். திருத்தந்தையினுடைய வார்த்தையின் பிரகாரமாக மாதா டிவியில் இதை பற்றி அதிகமாக இதோ வார்த்தைகளும் ஆலோசனைகளும் நல்ல புரிதலையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் இதோ என்ன தலைப்பு என்றால் மாதா டிவியில் பார்க்கலாம். எல்லா கதைகளும் நல்ல கதைகள் அல்ல என்ற தலைப்பு. எல்லா வார்த்தைகளும் சில சமயத்தில் நல்ல வார்த்தைகளும் அல்ல, நம்முடைய செயல்களும் நல்ல செயல்கள் அல்ல. இன்றைய நாளில் பாருங்கள், நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் சாடுவதை நாம் பார்க்கின்றோம், திட்டுவதை நாம் பார்க்கின்றோம். உங்களுடைய செயல்கள் நல்ல செயல்கள் இல்லை என்று வெறும் கட்டளைகளையே நீங்கள் இதோ பார்க்கிறீர்கள், அந்த கட்டளைகளையும் ஒழுங்காக கடைபிடிப்பது இல்லை. இந்த மாதிரி வெளிவேடக்கார செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சாப்பாட்டுல பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு, நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் இவற்றை தான் சேர்க்கணும் என்று 10ல் 1 பங்கை படிக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், இந்த மாதிரி தூய செயல்களை செய்வதை வெறும் வார்த்தையாகவே வைத்துவிட்டு தேவையில்லாதவர்களுக்கு தேவைதான் உடல் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஆன்ம சம்பந்தப்பட்டதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். காரணம், ஆன்மா அழிவுக்கு உட்படாதது, அது அழியாதது, இறைவனுக்கு சார்ந்தது. ஆனால் உடலோ அழிவுக்குரியது. இந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டும், அதற்கு ஒரு அளவு தான், ஒரு லிமிட்டேஷன். ஆனால் உடலை பராமரிக்கக்கூடிய இந்த மனுஷன் இந்த உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மாவை அவன் மறந்து விடுகிறான். இதைத்தான் ஆண்டவர் வன்மையாக கண்டிப்பதும். இந்த செயல்கள் ஒரு கதை மூலமாகவோ அல்லது செயல் மூலமாக இருப்பதை இன்றைய சமுதாயத்திற்கு நாம் சொல்லக்கூடாது என்று இன்றைய உலக தொடர்பு 54வது வருஷம் இதை அனுசரிக்கிறது. மேலுமாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், இதோ இறைவாக்குகளோ அருள் உரைகளோ நாங்கள் எழுதி திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னார் என்ற வார்த்தையானது வரும். காரணம், ஆண்டவர் இதோ வந்துவிட்டார், ஆண்டவர் வருகின்றார் என்று பல பொய்யான காரியங்களை முதல் நூற்றாண்டிலேயே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுனுடைய வருகை பார்க்கும் அது இன்றைக்கும் இந்த கருத்துகள், பொய்யான கருத்துகள் சில இதோ சிறு சிறு சபைகளை உருவாக்கி இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒழுங்குகளையும் பரிசுத்தையும் அதனுடைய சார அம்சத்தையும் கெடுத்து கொண்டிருக்கின்ற பொய்யான இறைவாக்கினர்கள் இன்றைக்கும் சகோதரர் என்றும் ரெவரன் என்றும் அழைத்துக் கொள்ளக்கூடியவர்களை இதை பார்க்கின்றோம். எனவே இந்த பொய்யான தகவல்களை சொல்லக்கூடியவர்களை நம்பாமலும் பொய்யான கதைகளை நம்பி நாம் பாவத்தில் விழாமல் இருக்கவும் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
இதோ நான் படிக்கின்றோம் துவக்க நூல் புத்தகத்தில் சாத்தான் அன்றைக்கு இதோ அந்த ஆதாமையும் ஏவாளையும் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீர்களே என்றார் கடவுளைப் போல மாறுவீர்கள் என்ற ஒரு வார்த்தையானது சொல்லப்பட்டது. பொய்யான வார்த்தை, பொய்யான கதை. அதை நம்பி சாப்பிட்டவர்கள் அந்த பாவத்தில் விழுந்தார்கள். அந்த பாவம் இன்றைக்கும் நம்மை தொற்றுக்கொண்டு இருப்பதை அதை பார்க்கின்றோம். எனவே பொய்யான கதைகளை நம்பக்கூடாது, பொய்யான கருத்துக்களை பரப்பக்கூடாது, பொய்யான செய்திகளை கேட்கக்கூடாது, பொய்யான செய்திகளை பிறருக்கு சொல்லி அடுத்தவருடைய வாழ்க்கையும் நாமும் அளிக்கக்கூடாது. கடவுளுக்குரியதை நாம் கடவுளுக்கு கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த ஒரு நிலையோடு, இந்த ஒரு வார்த்தையோடு திருப்பலியில் பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே ஆகியவர்களுடன் கண்டியான புனித மரியாதையும் வாழ்த்துதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளப்படுகிறேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவன் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விழைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்கினராகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலை குலைய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கியும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் நல்லதையே செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. மதுரை பாடல். பல்லவி. மண்ணுலகத்திற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவ முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளை நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 23ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 23 துவங்கி 26 முடிய. இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் ஒரு பங்கை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக் கூடாது.
குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விரும்பாமலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசேயரை, முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையேற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்து பணிவாக தந்தையேற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்தையேற்பாயோ பலியாக. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிர் ஆற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கியிருக்கின்றோம். ஆகவே புனிதர், வானக தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவென்று சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திருவுடலாகவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபடுமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் கூட. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக நினைவுக்கும் வேளையில் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம்மளுடைய செயல்கள் மட்டும், நாம் என்ன நல்ல செயல்களை பிறருக்கு சொல்லுகிறோமோ அதை நாம் செய்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். இல்லை என்றால் நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்வார், வெளிவேடக்காரரே என்று. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு சில தலைவர்களும் சரி, நம்மளுடைய பங்கு தளங்களிலும் சரி, அல்லது வெளி வட்டாரங்களிலும் நாம் பார்க்கின்றோம். இதோ கேமராவுக்கு போஸ் கொடுக்கிறோம்னா எங்கே வேணாலும் நிற்பார்கள், எது வேணாலும் செய்ய தயாராக இருப்பார்கள். ஆனால் பொது நலத்திற்காக, மக்களுடைய நலனுக்காக எல்லாம் பார்க்கிறோம். அது நம்முடைய பங்கு தளங்களிலும் சரி, வெளி வட்டாரங்களிலும் அவருடைய பேச்சுகளும் அவருடைய நடை உடை பாவனைகளும் வெவ்வேறாக இருக்கும். ஆன்மீக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு பாடுபட மாட்டார்கள். போட்டாவுக்கு போஸ் கொடுப்பதற்கு மட்டும் எங்கு வேணாலும் இருக்கக்கூடிய வெளிவேடக்காரர்கள் மனமாற்றத்திற்காக, இன்னுமாக நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் விபத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தருக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், நலமடையும். ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலைப்பாடு தருவீராக. ஆமென். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணைநாதர் நம்முடைய ஆத்மாவை நிறைவேறுகிறார் என்ற நம்பிக்கையோடு இயேசுவுக்கு நன்றி கூறுவோம்.
இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எளிமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகம் இயங்கிய இளைஞர்களை கொடையாக வழங்கியதற்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் இளைஞர் இயேசு உயிரலாற்றுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மேல் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்துள்ளோம். உடன் பயணிக்கும் மூதாதருடைய வழிநடத்தலில் மண்சார பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்துள்ளோம். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்துள்ளோம். எம்மீன் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படிக்க வழிகாட்டியுள்ளோம். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அடித்தளை தெரிந்து கொள்ள துணைவை தந்துள்ளோம். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழ செய்தருளும். ஆமேன். ஜெபிப்புமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆண்டவரின் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.